மாவட்டத்தில் கடந்த 34 மாதங்களில் 1448 சிறுமிகள் குழந்தைகளை பெற்றெடுத்து உள்ளனர் என தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் வெளிவந்த தகவலால் அதிர்ச்சி ஏற்பட்டு உள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். வணக்கம் ராமசுந்தரம், இது பற்றின முழு விவரங்கள் என்ன? அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துடைய சுகாதாரத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்துல மதுரையைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்ட கேள்விகளுக்கு தான் இந்த பதிலானது கிடைக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், அதாவது பெண் குழந்தைகள் 34 மாதங்கள்ல 1448 குழந்தைகள் பெற்றெடுத்திருப்பது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவலில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புற மற்றும் கிராமப்புற சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல 52 இருக்கிறது. அதுபோக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த பிரசவமானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக மேலப்பாளையம் நகர்ப்புற சுகாதார நிலையத்தில் 88 பெண் குழந்தைகள் மகப்பேறு நடந்திருக்கிறது. அதே போல மானூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 44 பெண் குழந்தைகளும், வன்னிக்கோணத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 43 பெண் குழந்தைகளும் குழந்தை பெற்றெடுப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு 571 பேர் 571 பெண் குழந்தைகள் குழந்தை பெற்றெடுத்திருக்கிறார்கள். 2022ல 524 பேரும், 2023ல 351 பேரும் இந்த குழந்தை பெற்றெடுத்திருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 347 பெண் குழந்தைகள் மகப்பேறு நடந்திருக்கிறது. அதாவது மகப்பேறு மூலம் குழந்தை பெற்றெடுத்திருக்கிறார்கள். அதே போல நகர்ப்புற மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலம் 1101 பெண் குழந்தைகள் பெற்றெடுத்திருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு இந்த கணக்கு விகிதம் கொரோனா காலத்துல அதிகரித்ததாகவும், அதை தொடர்ந்து அதன் பின்னர் பள்ளி கல்லூரிகளில் இடைநிற்றலை தடுப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விடுமுறை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுடைய தகவல்கள் பெறப்பட்டு அவர்களை பள்ளிக்கு வரவழைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன் ஸ்டாப் சென்டர், அதுபோல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 2020-21 ஆண்டுகளை விட 2023ல எடுக்கப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் காரணமாக அந்த குழந்தை சதவீதம் குறைந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இதனை தடுப்பதற்கான நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் மூலம் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தரப்புல தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த கணக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.